ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரியாக்டில் ஈவெண்ட் ஹேண்டலிங் டுட்டோரியல்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஈவெண்ட் ஹேண்டலிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஈவெண்ட் ஹேண்டலிங்கில் ஈவெண்ட்ஸ்னு பார்த்துருப்போம். ஆன் கிளிக், மவுஸ் ஓவர், கீ டவுன், ஸோ லோடு, ரீசைஸ், ஸ்க்ரீன் ரீசைஸ் ஆக சொல்ல, டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் ரீசைஸ் ஆக சொல்ல, எனக்கு எலமெண்ட்டில் சேஞ்சஸ் நடக்கிறது, ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல என்ன நடக்கணும், இதெல்லாம் ஈவெண்ட்ஸ். ஒரு யூசர் வந்து ஒரு யூஐயில் என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ண முடியும்? கிளிக் பண்ணலாம் பட்டனை, சப்மிட் பண்ணலாம் பட்டனை, ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணலாம், ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணலாம், ஓகே? ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோலிங் ஈவெண்ட். ஸோ கீ டவுன், ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணலாம், என்டர் கீ. ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாமல் ஜஸ்ட் என்டர் கீயை மட்டும் கொடுத்தாலே சப்மிட் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட்டை ரியாக்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஓகேவா? இங்கே ரியாக்டில் ஈவெண்ட் ஹேண்டலிங்கில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஹேண்டலிங்லாம் என்ன, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரோ கொடுத்துறேன். ஜேஎஸில் பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஓகே? நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஈவெண்ட் ஹேண்டலிங் இன் ரியாக்டில் ஈவெண்ட் ஹேண்டலிங்லாம் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவோம்? இன் ரியாக்ட், ஈவெண்ட் ஆர் ட்ரிகர்டு பை யூசர் ஆக்ஷன். ஒரு யூசரோட ஆக்ஷன் மூலமா ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். லைக் மவுஸ் கிளிக், கீ ப்ரெஸ் அப்படின்னும் போது கீபோர்டில் இருக்க கீ ப்ரெஸ், மவுஸ் கிளிக்னும் போது நீங்கள் லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், இல்லை போய்ட்டு பட்டனில் கிளிக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்ன்ட்டு, ஓகே? ஸோ அந்த மாதிரி பட்டன் கிளிக் சொல்கிறாங்க. ஸோ வி கேன் ஹேண்டில் திஸ் ஈவெண்ட் யூஸிங் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கால்டு ஈவெண்ட் ஹேண்டிலர்ஸ். அப்போ ஈவெண்ட் ஹேண்டிலர்ஸ்ன்றது இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இது எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கீழே பார்ப்போம். ஸோ இன் திஸ் ஈவெண்ட் ஹேண்டிலர் we can define what should happen when the event occurs. இதில் நீங்கள் என்ன கோடு எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ண சொல்ல என்ன நடக்கணும், சப்மிட் பண்ண சொல்ல என்ன நடக்கணும், ஸ்க்ரோல் பண்ண சொல்ல என்ன நடக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டுக்கும் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி கோடு எழுத போகிறீங்க, ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே how to handle click events. To handle a click events, we can use on click event handler. ஆன் கிளிக்ன்றதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன வேரியேஷன் என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் ஆன் கிளிக்னும் போது இது எல்லாமே ஸ்மால் கேசஸில் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஸோ கேமல் கேசஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால், அடுத்து ஆரம்பிக்கிற எல்லா வேர்ட்லேயும் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் ப்ராப்பர் கேஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வி சிம்ப்ளி அசைன் அ ஃபங்க்ஷன் டு த ஆன் கிளிக் அட்ரிபியூட் ஆஃப் அ பட்டன். ஒரு பட்டன் இருக்குது, ஸோ அதில் ஆன் கிளிக் இருக்க போகுது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அசைன் பண்ணிக்கலாம். அது ஏரோ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ whenever we click this button, this function will get executed, ஓகேவா? இதுதான் ஆன் கிளிக் ஈவெண்ட் ஹேண்டலிங், ஓகே? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சிம்பிளாக ஒரு பட்டன் இருக்குது. ஸோ பட்டன் இஸ் அன் எலமெண்ட், ஓகே? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பட்டன் அப்படின்றது ஹியூஜாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதிலேருந்து இது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கான பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லலாம், ஓகே? இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் கீவேர்டுக்குள்ளே HTML எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதால இதை JSX அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் XML, இட்ஸ் ரியாக்ட் கோட். இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகே? தென் ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனோட அட்ரிபியூட்டில் இது என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கிறதால இட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்டிகுலர் எலமெண்ட். அப்போ அந்த எலமெண்ட்டை நம்ம இங்கே கிளிக் பண்ணால், ஆன் கிளிக்னா கிளிக்கு, ஆன் மவுஸ் ஓவர்னா ஹோவர் பண்ண சொன்னேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் ஜேஎஸில், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஆன் கிளிக்னும் போது ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வில் கெட் எக்ஸிக்யூட்டட், ஓகே? அவ்வளோதான் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இதில் ஒன்றும் நிறைய என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நேற்று நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தோம், ஓகேவா? அது எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோட் ஏதாவது எழுதியிருப்போம், ஓகே? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் அலர்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அதனால் நமக்கு அலர்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம், ஓகே? ஸோ இந்த இடத்துல ஒரு சப்மிட் பட்டனாக இருக்கட்டும், ஓகே? இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேக் எண்டை கால் பண்ணி, ஒரு சர்வரை கால் பண்ணி இந்த டேட்டாவை டேட்டா பேஸில் சேவ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம் என்ன பண்ணலாம், மேலே இந்த பட்டனுக்கு மேலே ஒரு ஃபார்முக்கான கோடை எழுதிட்டு, ஸோ அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துக்கிட்ட ஆன் கிளிக் பதிலாக ஆன் சப்மிட்னு நம்ம கொடுப்போம், அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் அப்படின்றது எல்லா இடத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ரியாக்டில், ஓகேவா? ஏன்னா ஒரு யூசர்கிட்ட இன்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது ஆன் கிளிக்கோ, ஆன் ஹோவரோ, மவுஸ் ஓவரோ, இல்லை ஆன் ஸ்க்ரோல், ஓகே? ஸோ ஆன் ஸ்க்ரோல்னு கிடையாது, ஸ்க்ரோல் பண்ணும்போது, ஓகே? ஸோ ஆட் ஈவெண்ட் லெசன் மூலமாக ஸ்க்ரோலை ரெசன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட
ஈவெண்ட் வந்து அவ்வளோ விஷயங்களை பார்க்குது. ஓகேவா? ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்டலிங். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இன்புட்டை எப்படி ப்ரோ நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஜேஎஸ்எக்ஸ் காம்போனண்ட்டோ இல்லை ஸ்டேட்டட் ப்ரோப்ஸோ என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே, சிம்பிள். ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் ஏதாவது கொடுத்தனா அது எனக்கு ரிட்டனில் எனக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு டேட்டாவை காட்டுது. இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஃபார்மை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? என்னென்னு பாருங்கள். ஒரு வேரியபிள் இன்புட் வேல்யூ அப்படின்றது இட்ஸ் அ வேரியபிள். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்புட் சேஞ்ச் எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது ஃபங்க்ஷனல் காம்போனண்ட். ஸோ இது ஒரு ஜேஎஸ்எக்ஸ். இதை நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஒரு HTML இருக்கக்கூடிய ஒரு டிவ்வுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டர் பண்ணிட்டோம். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே ஒரு சில CSS ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம அதை கொடுத்துட்டோம். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல JSX கோட் இருக்குது. JSX கோடில் இங்கே இடத்துல எத்தனை வேரியபிளை நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு வேரியபிள் கான்ஸ்ட் இன்புட் வேல்யூ அப்படின்றது. அந்த வேரியபிள் வேல்யூ என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எம்டி ஸ்ட்ரிங். இது ஏன்ப்பா ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறேன், இங்கே சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. டபுள் கோட்ஸ் இருந்தாலும் இது ஸ்ட்ரிங் தான். ஸோ இன்புட் வேல்யூ இஸ் அ வேரியபிள் தட் ஹோல்டிங் எ வேல்யூ ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங். அப்போ செட் இன்புட் வேல்யூனா என்னது, செட் இன்புட் வேல்யூ இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்ட் டு அப்டேட் இன்புட் வேல்யூ. இந்த இன்புட் வேல்யூன்ற வேரியபிளை அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் டாட் யூஸ் ஸ்டேட் அப்படின்றது இட்ஸ் அ ஹூக்ஸ். ரியாக்ட் ஹூக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேட்டை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனில். ஸ்டேட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஆன் சேஞ்ச் பட்டன் எதுவும் கொடுக்கல, டேரெக்டாக ஆன் சேஞ்ச் கொடுத்துக்கிறோம். அப்போ இன்புட் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட இன்புட்னா என்ன டேக்மா, எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இட்ஸ் அ ஃபார்ம் இல்லையா. டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போ நாங்கள் டைப் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட்டு தான் டைப் ஆகுது. ஸோ நான் டைப் ஆகிறது எப்படி ரிட்டனில் எனக்கு இந்த பேராகிராஃபில் எனக்கு திரும்பி காமிக்குது, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? இட்ஸ் அ ஈஸி. எப்படின்னு பாருங்கள். இன்புட்ன்றது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மில் ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்மில் யாராச்சும் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணால் இந்த ஹேண்டில் இன்புட் சேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேராமீட்டராக ஈவெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இந்த ஈவெண்ட்டை ஏன் பாஸ் பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் பாஸ் பண்ண முடியாது இந்த ஈவெண்ட்டை. ஓகே, ஸோ நீங்கள் எதெல்லாம் கிளிக் பண்ண சொல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னும் போது அதை மட்டும் பாஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஈவெண்ட்டில் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட் என்ன ஆகும், பர்டிகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு யூசர் இன்புட்ஸ். அந்த டார்கெட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துக்கு நீங்கள் கன்சோல் போட்டிங்கன்னா log log console டாட் லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈவெண்ட் EVENT ஈவெண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோ ரன் கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்றீங்க. இன்ஸ்பெக்ட் போயிட்டு கன்சோலில் போகிறோம். ஓகே, கன்சோலில் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து உங்களுக்கு கன்சோல் ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இருக்கா, ரியாக்ட் நேம் ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன டைப், ஆன் சேஞ்ச் இல்லையா. இதில் டார்கெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன டைம் ஸ்டாப்னா என்ன டைமில் நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க, இது எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா? இதில் டார்கெட்னு என்ன இருக்குது உள்ள, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே நிறையா என்ன இருக்குது, டேட்டா இருக்குது. ஸோ ஒரு ஃபார்மில் நீங்கள் டைப் பண்ண சொல்ல அது என்ன ஃபார்ம், ஸோ அதுக்கு என்ன டைப்பு, தென் அந்த ஈவெண்ட் என்ன மாதிரியான டைப், அதில் என்ன மாதிரியான டார்கெட் இருக்கும், ஸோ எந்த டைம் அப்படின்றது எல்லாமே வந்து என்ன ஆகும் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டார்கெட்னு ஒன்று இருக்குது. அந்த டார்கெட்குள்ளே ஒன்றும் நிறையா இருக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட்குள்ளே திரும்பி ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் வேல்யூன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த இதில் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நான் போயிட்டு டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, TST டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட ஈவெண்ட்டில் இது வந்து ஒரு ஈவெண்ட், நம்ம ஈவெண்ட்டை கன்சோல் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட்டுக்குள்ளே டார்கெட்டுக்குள்ளே வேல்யூன்ற இடத்துல நம்ம டைப் பண்ண வேல்யூ இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்து ஸோ ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஈவெண்ட்னும் போது நமக்கு இட்ஸ் ஆப்ஜெக்ட், அதில் எந்த டேட்டாவும் இருக்காது. அதுக்குள்ளே டார்கெட்டட் வேல்யூ, ஸோ ஈவெண்ட்டுக்குள்ளே டார்கெட்டுக்குள்ளே வேல்யூ.
இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார்மில் எது டைப் பண்ணாலும் அது இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே NUMBER நம்பர்னு இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துக்கிட்ட என்ன டைப் பண்ண முடியாது. ஸோ டெக்ஸ்ட்டை டைப் பண்ண முடியாது. நான் டைப் பண்ணுறேன், என்னால் டைப் பண்ண முடியல. ஸோ இதுவே நம்பர் டைப் பண்ணால் நம்பர் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், டைப் பண்ண முடியும். இந்த இடத்துல இதுவே பாஸ்வேர்டு இருந்தால் ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்டை டைப் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட இதுவே டேட்டுன்னு இருந்தால் ஸோ ஒரு டேட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஃபைல், ஓகே, சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறது இல்லையா. ஃபைலை அப்லோட் பண்ண சொல்ல அந்த ஃபைல் என்னோடய சிஸ்டமில் எங்கே இருக்குது அப்படின்ற என்ன இருக்கும் அந்த டீட்டெயில், அந்த ஃபைல் பார்த்தனா தான் அங்கே அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஈவெண்ட் அதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஈவெண்ட் என்னெல்லாம் பண்ணும் பாருங்கள். நீங்கள் யூஸராக ஒரு வெப்சைட்க்கு வரீங்க, வர சொல்ல ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணுறீங்க, இல்லை டேட்டா பேஸ்லேருந்து ஒரு விஷயத்தை வாங்கி டவுன்லோட் பண்ணுறீங்க. ஓகேவா? இது எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஆன் சேஞ்ச், ஈவெண்ட் லிசனிங், ஆன் கிளிக், ஓகே, ஆன் மவுஸ் ஓவர், ஆன் சப்மிட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் தான் ஒரு யூஸரை என்ன பண்ணுது, என்கேஜ்மெண்ட் பண்ணுது ஒரு சைட்டில். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இது கூட நமக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு வேரியபிளில் எம்டியாக ஒரு ஸ்ட்ரிங்கு தான் இருந்தது, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இப்போ ஜஸ்ட் எனக்கு என்ன இருக்குது, ஸோ நான் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலோட இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? ப்ரௌசர்னு இருக்குது. ஸோ நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் ப்ரௌசர். ஓகே, ஸோ அதை நான் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ ஒரு இடத்துக்கிட்ட ஒரு பாத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌசர்ன்ற அந்த ஃபைல் வந்து எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைப் வந்து ஃபைலுன்றதால எப்படி இருக்குது. இதுவே நார்மலாக டெக்ஸ்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டான டேட்டா எனக்கு கிடைக்கும் ரிட்டனில் அதே ஈவெண்ட்டில். ஓகேவா? அந்த ஈவெண்ட்டாக டார்கெட் எதுக்காகனா, ஸோ ஒரு ஃபார்மில் நீங்கள் எது சப்மிட் பண்ணாலும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்சஸ்க்கான வேல்யூவை என்ன பண்ணும், எடுத்துகிட்டு வரும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ செட் இன்புட் வேல்யூ அப்படின்றது ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். என்னது, நம்ம என்ன சேஞ்ச் பண்ணமோ அந்த ஃபங்க்ஷன் பராமீட்டர் பாஸ் பண்ண சொல்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ இந்த இடத்துக்கிட்ட இப்போ என்ன இருக்கும், எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்தது, நான் இங்கே என்ன டைப் பண்ணுறனோ அது இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் சாண்டின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட நான் சாண்டின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். SANDY சாண்டி. இப்போ இந்த இடத்துக்கிட்ட எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்தது இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட என்ன இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா சாண்டின்னு இருந்திருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு திரும்பியும் நமக்கு பேராகிராஃபில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இதை கன்சோல் பண்ணி பார்த்தாலும் என்ன தான் இருக்க போகுது, IONSOLE console.log. ஓகே, console.log இந்த இன்புட் வேல்யூவை காப்பி பண்ணிக்கிட்டு உள்ளே நம்ம போட்டுட்டோன்னா இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்ல கன்சோலில் இன்புட் வேல்யூ. ஓகே, இது வரல ஒர்க் அவுட். ஓகே, ஸோ இட்ஸ் ஷோயிங் சம்திங் எரர் கோட் மிரரில். ஓகேவா? அந்த கோட் மிரர்ன்ற டெபெண்டன்சி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம லைவாக வந்து கோட் பண்ணுறதுக்கு லைவ் எடிட்டரில். ஸோ அதில் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு கன்சோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன வேல்யூ டைப் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டட் வேல்யூ இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கிட்டு டேட்டா பேஸில் சென்ட் பண்ணுறது, தென் அந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கும் போது இட்ஸ் சிம்பிள் தான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றது தான். ஓகேவா? இதோட பெருசாக நீங்கள் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு லாகின் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஒரு லாகின் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ இது ஒரு ஃபார்ம். ஓகேவா? இட்ஸ் சிம்பிளி இது ஒரு ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை நான் இப்போ சப்மிட் பண்ண சொல்ல வாட் ஹேப்பன், கன்சோலுக்கு போகிறேன். ஓகே, கிளியரிங் ஆல் திஸ் டேட்டா. ஸோ இது வந்து ஒரு விசிட்டர் லாகின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து விசிட்டர் லாகின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு விசிட்டர் இமெயில். ஓகே, தென் அதுக்கப்புறம் விசிட்டரோட பாஸ்வேர்ட். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட விசிட்டர் இமெயில் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு லாகின் ஆகும். ஓகே, ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ லாகின் பிஃபோர் இது வந்து ஒரு விசிட்டர் லாகின் இல்லையா, இதை நான் கன்சோலில் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே, க்ளோஸ் ஆல். இது நம்மளோட லைவ் கோடு. ஓகே, LMSல
விசிட்டர்னு இருக்குது. ஓகே, விசிட்டர் கூட தேவையில்ல, டேரெக்டாக இங்கே இருக்கும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேட்டாவை இந்த மாதிரி ஸ்டேட்டில் ஹேண்டில் பண்ணி வச்சுருப்போம். நான் ஒரு விசிட்டர் நேமை டைப் பண்ண சொல்லியோ இல்லை இமெயில் டைப் பண்ண சொல்லியோ இந்த இடத்துக்கிட்ட வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகிட்டு அதை தான் நான் பேக்கெண்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எங்கே சென்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட விசிட்டர் இமெயில், இது வந்து ஓடிபிக்காக. ஓகே, ஸோ இது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேட்ச் விசிட்டர் லாகின். ஒரு வாட்டி லாகின் பண்ண சொல்ல நம்ம இதை தான் நம்ம பண்ணுறோம், விசிட்டர் இமெயில் அண்ட் விசிட்டர் பாஸ்வேர்ட் இதை தான் நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த விசிட்டர் இமெயிலை காப்பி பண்ணிக்கிறேன், விசிட்டர் பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு கன்சோல் போடுறேன் கீழே வந்து. ஓகேவா? ஸோ LOG லாக் இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா VISITOR விசிட்டர் டேட்டா அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் லாக் பண்ண சொல்ல எப்பயுமே உங்களுக்கு அந்த டேட்டா இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கலாம். இப்போ விசிட்டர் இமெயில் கமா விசிட்டர் பாஸ்வேர்ட் இப்போ நான் கொடுத்துட்டேன். ஓகே, நான் சேவ்னு கொடுத்துட்டேன், எதுவுமே இல்லை, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கன்சோல் போய் பார்த்தேன்னா எனக்கு இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ நான் இங்கே ஏதாவது ஆல்ட்ரு பண்ணாலும் அந்த டேட்டா எனக்கு இங்கே இருக்கும் இல்லையா? இப்போ நான் 25க்கு பதிலாக இட்ஸ் 50 அப்படின்னு கொடுக்குறேன், அங்கே ஆல்ட்ரு ஆகுது பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட திரும்பியும் 25, இந்த இடத்துக்கிட்ட gmail.comக்கு பதிலாக நான் எரேஸ் பண்ணேன்னா திரும்பி அந்த டேட்டா எனக்கு வரும். ஸோ இப்படி தான் அந்த கன்சோலில் அந்த டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ வருதா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் அந்த கன்சோல், இந்த டேட்டா உண்மையாலுமே வருதான்ட்டு. இப்போ நான் நெட்வொர்க் போகிறேன், இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் லாகின் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எனக்கு பேக் எண்டுக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் பேலோட். ஸோ இமெயில் அப்படின்றதுல inosandy@gmail.com, பாஸ்வேர்டு அப்படின்னும் போது ஸோ நம்மளோட விசிட்டரோட டம்மி பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இது கொடுக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுது, பேக் எண்டுக்கு நமக்கு டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்கு. அப்படி சென்ட் பண்ண சொல்ல ரிட்டன் நமக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ரிட்டன் நமக்கு என்ன கொடுக்குது, டேட்டா பேஸ்லேருந்து அந்த யூசரோட ப்ரொஃபைல், அவதார், நேம், ஸோ இமெயில், ஸோ அந்த யூசரோட பாஸ்வேர்டு, ஸோ அந்த யூசரோட ரோல், தென் அவரோட அட்டண்டன்ஸ் இருந்தால் அட்டண்டன்ஸ், எப்போ அந்த யூசரை க்ரியேட் பண்ணாங்கன்றது, தென் அந்த யூசருக்கான சீக்ரெட் டோக்கன்ஸ், இதெல்லாம் சீக்ரெட் டோக்கன்ஸ். ஓகே, ஸோ அவரோட ஃபோன் நம்பர், ஸோ அவரோட ரீசெட் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர். ஓகே, தென் அவரோட டோக்கன், ரீசெட் பாஸ்வேர்ட் டோக்கனோட எக்ஸ்பயர் டோக்கன். ஸோ இதெல்லாமே அந்த யூசரோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்திருக்கு இல்லையா, இங்கே ரஷ்மிகா இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட போட்டேன்னா ஸோ பார்த்தீங்களா இது டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய இமேஜ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இருக்குது. அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கில் ஒரு டேட்டாவை ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம் ஆன் சப்மிட்டில். அது வந்து பேக் எண்டுக்கு இந்த மாதிரி பேலோடாக போகும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஸ்பெக்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ புரிய தேவையில்ல, ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற சினாரியோ தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை நம்ம போய்ட்டு ஏதாவது சப்மிட் பண்ணால் இங்கே இருக்க நம்ம என்ன என்டர் பண்ணமோ அந்த டேட்டாவை பேக் எண்டில் இருக்க ஒரு யூஆர்எல், ஸோ எனி யூஆர்எல், அந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் யூஆர்எல் தான் இருக்கும். அந்த யூஆர்எலுக்கு நம்ம சென்ட் பண்ணால் அது ரிட்டனில் நமக்கு என்ன ஆகும், லாகின் சக்ஸஸாக. தப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன வரும், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது. ஓகேவா? இங்கே பாருங்கள், நெட்வொர்க்கில் போய்ட்டு நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ இது வேலிடேஷன்ஸ் நமக்கு. ஓகேவா? வேலிடேஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அது எதுவும் பண்ண முடியாது, நம்ம தான் மேனுவலாக கொடுத்து வச்சுருங்க வேலிடேஷன்ஸுமே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் பாஸ்வேர்டை வந்து தப்பாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டை இப்போ நான் தப்பாக கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுக்குறேன், எனக்கு அதே இமெயில் பாஸ்வேர்டு எனக்கு பேக் எண்டுக்கு போச்சு. ஆனால் ரிட்டன் ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சு, மெசேஜ் ராங் பாஸ்வேர்டு. சர்வர் என்ன சொல்லுது நம்மக்கிட்ட, இது வந்து ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஸோ அது மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோஸ்ட் ஆகுது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அடுத்தது. ஓகே, சரி இப்போ பாஸ்வேர்டு கரெக்டுமா, ஆனால் இந்த இடத்துக்கிட்ட இமெயில் தப்புமா அப்படின்னா ஸோ இன்வேலிட் இமெயில். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பேலோடில் நான் தப்பாக அமைச்சிருக்கேன், அதனால் சர்வர் என்ன சொல்லுது, ஸோ உன்னோட இமெயில் ஐடி தப்பு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ இமெயில் ஐடியும் கரெக்டாக இருந்து பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்து நான் லாகின் பண்ணால் மட்டும்தான் எனக்கு லாகின் ஆகும். லாகின் ஆச்சுன்னா ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும், ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். அப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு டோஸ்ட் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கோட் தான். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ பேசிக்கில் இருந்து ஒரு ஈவெண்ட்னா எப்படி வேலை செய்யுது, தென் இந்த ஈவெண்ட் வேலை செய்ய சொல்லி அது எதுக்கு நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துட்டாலே போதுமானது. ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இட்ஸ் அ சிம்பிள். ஓகேவா? எதுக்காகனா யூசர்கிட்டேருந்து ஒரு ஈவெண்ட்டை எடுத்து அந்த ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட்டட் வேல்யூஸை நம்ம எடுத்து வச்சுப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுப்போம். அதுக்காக தான் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்.
ஓகேவா? ஸோ இதோட இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் டாபிக் முடியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை இதோட அட்வான்ஸ் டாபிக்ஸ் நம்ம போக சொல்ல இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் திரும்ப நடத்த தான் போகிறோம். அந்த ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணுறப்பையும் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பார்ப்போம். ஏபிஐ கன்செப்ஷன் அப்பையும் நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பார்ப்போம். லாகின் லாக் அவுட் ஃபார்ம் பார்க்க சொல்ல ஈவெண்ட் ஹேண்ட்லிங் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். டெய்லி லைஃப்பில் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இட்ஸ் அ சிம்பிள், ஆனால் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றத சொல்லி இந்த கிளாஸ் முடிக்கிறேன். ப்ராக்டிஸ்னால் நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ்னால் நீங்கள் பெருசாக என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து ஜஸ்ட் இந்த கோடை தான். ஜஸ்ட் இந்த கோடை என்ன பண்ணுங்கள், ரியாக்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரியாக்டில் நான் சொன்னது இந்த கோடை திரும்பி ரியாக்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு 4-5 ஃபார்ம் வச்சு, இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது, 4-5 ஃபார்ம் வச்சு நீங்கள் டைப் பண்ணால் டைப் ஆகுதா? சப்மிட் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். திரும்பியும் ஃபார்ம் வேலிடேஷன்ஸில் இதெல்லாம் பார்ப்போம். ஃபார்ம் வேலிடேஷன்லாம் சப்மிட் பண்ண சொல்ல நமக்கு வந்து டோஸ்ட் ஆகும் இந்த மாதிரி டேட்டா. இல்லை இங்கே வந்து வேலிடேஷன் சப்மிட் பண்ண சொல்ல நேம் இஸ் ரெக்வயர்ட் இந்த மாதிரி வேலிடேஷன் இதெல்லாம் அப்படி ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.